மத்திய பாஜக ஆட்சியில் இருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்திற்கு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் மக்களவையில் நிகழ்ந்த அத்துமீறலுக்கு கண்டனம் தெரிவித்தும் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புயல், கனமழை, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு தேவையான நிதியை வழங்க மத்திய அரசு முன்வர வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி குளறுபடி இல்லாத வாக்காளர் பட்டியல் அமைக்க தேர்தல் ஆணையத்திற்கு வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் பேசிய இபிஎஸ், தேசிய கட்சிகளை நம்பி பயன் இல்லை என்று விமர்சனம் செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகிவிட்ட பிறகு ஸ்டாலினுக்கு தூக்கமே போச்சு. ஏன்னா சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தார். ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டு காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல. அவர் வைத்த கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றல. ஆகவே சிறுபான்மை மக்களுடைய வாக்கு சிதறிவிடும் என்ற அச்சத்தில் இன்றைக்கு ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கிற காட்சியை பத்திரிகை ஊடகத்திலும் பார்க்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம்.